Abraham Lincoln. ஏப்ரஹாம் லிங்கன் தான் அங்க பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். He brought a very spiritual change in the country. அந்த அமெரிக்கால ஒரு ஆவிக்குரிய ஒரு மாற்றுதலை கொண்டு வந்தார். You know how he died? அவர் எப்படி செத்தார் தெரியுமா? He was shot. அவரும் அந்த குண்டடிபட்டு தான் செத்தார். Right? They assassinated. What happened to Trump yesterday happened to him, but Trump escaped. Abraham Lincoln didn't escape. நேற்று டொனால்ட் ட்ரம்ப்க்கு நடந்த விஷயம் அதே விஷயம் வந்து ஆப்ரஹாம் லிங்கன் நடந்தது. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் ஆப்ரஹாம் லிங்கன் மரித்து விட்டார், ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தப்பி விட்டார். And do you know what dream he had before that night he was assassinated? Abraham Lincoln. ஆப்ரஹாம் லிங்கனுக்கு வந்து அதுக்கு முந்தின நாள் வந்த கனவு என்ன தெரியுமா? Abraham Lincoln, next day he was killed. Before that night he had a dream. ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அதுக்கு மறுநாள் வந்து அவர் சுடப்பட்டார். ஆனால் அதுக்கு முன்பாக அவருக்கு ஒரு கனவு வந்தது. He is walking down the stairs in a place. அவர் வந்து ஸ்டெப்ஸ்ல நடந்து கொண்டு போகிறார். And he goes and sees the coffin there. அங்க இறங்கி அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி போய் பார்க்கும்போது அங்க வந்து ஒரு மரித்த சவப்பெட்டி வைக்கிற அந்த சவப்பெட்டியை பார்க்கிறார். And he looks into the coffin. அந்த சவப்பெட்டிக்குள்ள பார்க்கிறார். And it's his own dead body. அவருடைய தன்னுடைய சொந்த சரீரம் அங்க இருப்பதை பார்க்கிறார். It was his funeral that he attended in the dream. அவருடைய சொந்த சரீரம் அந்த சவப்பெட்டியில பார்க்கிறார். And the next day he was killed. அதுக்கு அடுத்த நாளே அவர் கொல்லப்பட்டார். Are you able to see this? சொல்றது புரியுதுங்களா? So the event that he went to, அவர் போன அந்த நிகழ்ச்சி வந்து was where he was shot. அவர் அந்த போன நிகழ்ச்சி தான் அவர் சுடப்பட்டார். It was God trying to shout and say, don't go to that event, you will die. ஆண்டவர் வந்து ரொம்ப தீவிரமாக சொல்லுகிற விஷயம், அந்த இடத்துக்கு போகாத, நாளைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போகாத, நீ அங்க கொல்லப்படுவாய் என்று சொல்லுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, take your dream seriously. Come on, tell your friend. உங்களுடைய கனவுகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்க. Say sometimes it might be life and death. சொல்லுங்க. சில நேரம் வந்து உங்களுடைய மரணத்துக்கும் ஜீவனுக்கும் அது ஏதுவான காரியமா இருக்கும். இந்த 9/11, how many of you know 9/11? இந்த 9/11 நடந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? The plane crash in the Twin Towers. இந்த plane வந்து Twin Towers கிராஷ் ஆயிட்டது, अनेक ஜனங்க மரித்தாங்க. So one guy had a dream before that. அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு அந்த முந்தின நாள் ஒரு நபருக்கு வந்து கனவு வந்தது. Previous night he had a dream of a plane crashing into the building. அதுக்கு முந்தின இரவு வந்து அவருக்கு கனவு வந்தது, இப்படி plane வந்து பில்டிங்ல கிராஷ் பண்ற மாதிரி ஒரு கனவு வந்தது. என்னடா ட்ரீம், சும்மா plane crash ன்னு சொல்லி விட்டுட்டார். So அவர் வந்து what is this dream, he just left it. Next day news comes, the plane crashes, reality. அடுத்த நாள் வந்து உண்மையாகவே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்து விட்டது. He took it so seriously and said, oh my God, God showed me, but I didn't do anything about it because I said it's just a dream. அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம விட்டேனே என்று ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா ஆண்டவர் வந்து இப்படி எனக்கு சொல்லி இருக்கிறாரே என்று ரொம்ப நம்ம யோசித்தார். And then he started taking his dreams very seriously. அதன் பிறகு தன்னுடைய கனவுகளை ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார். He did courses, he got impartations, he got activations, he did everything. He practiced, stewarded and took it so seriously. அவர் இந்த கனவுகளை ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கொண்டு அது குறித்து படிப்பதும் ரொம்ப அவரே தேர்ச்சி பெற்று ரொம்ப விஷயங்களை செய்தார். Books and resources he consumed. அநேக புத்தகங்களை படித்தார்.